நீராறும் கடலுடுத்த நிலமடந்து கெழிலொழுகும் சீராறும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தர்க்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே முன் சீரிழமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. ஒளியாய் வந்திடுவார். அனைத்து உயிரையும் காத்திடுவார். அருளாய் ஒளியாய் வந்திடுவார். அனைத்து உயிரையும்
எங்கும் ஒளிக்கட்டும் பெண்ணியம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா என்று கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை போற்றி பாடிய பெண்களுக்கான இந்த மகளிர் தின விழாவிற்கு வருகை தந்து பட்டாம்பூச்சிகளாய் இவ்விழாவினை அழகுபடுத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இவ்விழாவிற்கு சிறப்பு விருந்தினராய் வருகை புரிந்துள்ள முனைவர் சங்கரி சந்தானம் அவர்கள், மேனாள் துணை முதல்வர், காவேரி மகளிர் கல்லூரி அவர்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். அடுத்ததாக எம் கல்லூரியின் செயலர் தந்தை அவர்களையும் முதல்வர் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். எம் ஆசிரிய பெருமக்களையும் வளாக பணியாளர்களையும் மாணவ மாணவியரையும் வருக வருக என பேரன்புடன் வரவேற்று மகிழ்கிறேன். சாதனைகளோடு சரித்திரம் படைக்க கடவுளால் படைக்கப்பட்ட கற்பக விருட்சகம்தான் பெண்கள். பாரதி கண்ட புதுமை பெண்களாய் இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து பெண்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். பாரதி கண்ட புதுமை மகளாய் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். ஈன்று புறந்தெறுதல் எண்தலை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே, வேல்வடித்து கொடுத்தல் கொல்லர்க்கு கடனே, ஒளிர்வாள் அருஞ்சமம் முறுக்கி களிறு எரிந்து பெயர்தல் காளைக்கு கடனே. உயிரே உணர்வே உயர்தனி செம்மையே உயர்தனி செம்மொழியே என் தாயே உன்னை முதலில் வணங்குகின்றேன். இந்த மாபெரும் அவையை வணங்கி அவையில் வீற்றிருக்கக்கூடிய எங்கள் வணக்கத்திற்குரிய செயல்மிகு செயலர் தந்தை ஐயா அவர்களை வணங்கி, இசைமிகு முதல்வர் அவர்களை வணங்கி, உங்கள் அத்தனை பேருக்கும் ஒளிமிகுந்த சர்வதேச உழைக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை பெரும் மகிழ்ச்சியோடு செயலர் தந்தை சார்பாக தெரிவிப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று காலை நமது தமிழ்நாடு அரசு முதலமைச்சர் அவர்கள் தொடங்கிய அந்த மகளிருக்கான திட்டங்களில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் நடைபெற்ற அந்த நிகழ்வில் நமது மாணவர்கள் மிகச்சிறப்பாக கலை நிகழ்ச்சியை வழங்கியிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தந்தையின் சார்பாக பலத்த கரவொலியோடு நன்றியை தெரிவித்து, இந்த நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக யாரை அழைக்கலாம் என்று தந்தை என்னிடம் கேட்ட பொழுது, தந்தை சொன்னார்கள் உடனடியாக நம்ம ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒரு காவல்துறை அலுவலர்களை பார்த்தோம், உதவி ஆணையர், கடைசி நேரத்தில் எங்கேயாவது அவங்க பாதுகாப்புக்கு போயிடுவாங்க, நீதிபதியை பார்க்கலாமா என்று கேட்ட பொழுது அதுவும் சற்றே தள்ளி போனது. உடனடியாக தந்தையிடம் சொன்னேன், நீதிபதி இல்லை வேண்டாம், ஆனால் நீதித்துறையிலே இருக்கின்றவர் ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னவுடன் உடனடியாக ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார். அவர் நம்ம கலைக்காவிரி குடும்பத்தோடு நீண்ட நெடிய தொடர்பில் இருப்பவர் தான். கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாகவே கலைக்காவிரியோடு, இன்னும் சொல்லப்போனால் எஸ்எம் ஜார்ஜ் அடிகளார் காலத்திலிருந்து அண்ணன் சந்தானம் அவர்கள் கலைக்காவிரியோடு நெருங்கிய தொடர்புடையவர். அந்த குடும்பத்திலிருந்து தான் ஒரு தலைவியாக, ஒரு செயலராக, ஒரு தலைமை செயலகமாக ஒருவர் இங்கே அழைத்திருக்கிறோம். தந்தையிடம் சொன்னேன், காவேரி மகளிர் கல்லூரியை சேர்ந்த துணை முதல்வர் ஃபாதர் அப்படின்னு, உடனடியாக அவரை அழைத்து விடலாம் சதீஷ், நீங்கள் ஏற்பாடு செய்யுங்க என்று சொன்னார். தந்தை அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி. அவர் யோசித்து பார்க்கிறேன், நீங்கள் கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம், அங்கே புல்கள் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைவதில்லை என்று சொன்ன பாவேந்தன் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் MSW என்கின்ற சோசியல் ஒர்க் என்கிற டிபார்ட்மெண்ட் தொடங்காத காலத்திலேயே பல்கலைக்கழகத்தில் தொடங்காத காலத்திலேயே முதலில் தொடங்கியது காவேரி மகளிர் கல்லூரி தான். அந்த காவேரி மகளிர் கல்லூரி MSW அந்த சமூக நலப்பணி துறையினுடைய தலைவராக இருந்தவர். ஏறத்தாழ ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் இருந்தவர். வெறுமே துறை தலைவராக மட்டுமில்லை, ஒரு 1/4 நூற்றாண்டு காலம் துணை முதல்வராகவும் சிறப்பாக பணியாற்றியவர். இன்றைக்கு சுஜாதா மேடத்தை எல்லாம் தெரியும், ஆனால் அதற்கு பின்னணியில் இருக்கின்ற இன்னொரு 2.0 இவர்களும் இருக்கிறார் என்பதை நான் மகிழ்ச்சியாக பதிவு செய்கிறேன். மட்டுமல்ல, 30 ஆண்டுகளுக்கு மேலாக ஸ்வீடன் பல்கலைக்கழகத்தோடு நெருங்கிய தொடர்புடையவர். ஸ்வீடன் பல்கலைக்கழகத்தினுடைய வருகை தரு பேராசிரியராக சிறப்பாக பணியாற்றியவர் MSW துறை சார்பாக. மட்டுமல்ல, அவர்களை இயக்குவது யார் என்று சொன்னால், ஒரு +2 வரை தேர்ச்சி பெற்ற ஒரு இயற்கை விவசாயி எங்கள் அன்பு சகோதரர் அண்ணன் சந்தானம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார். அவரையும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். தந்தை கூட கேட்டாங்க, அண்ணன் மேலே வராரான்னு கேட்டாங்க. என்றைக்குமே அண்ணியை மேலே ஏற்றி விட்டு அண்ணன் அங்கேருந்து அழகு பார்ப்பார் ஃபாதர் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கு ஸ்வீடனுக்கு அவங்க போயிருக்காங்கன்னா அதுக்கு அடிப்படை முதுகெலும்பு அண்ணன் சந்தானம் அவர்கள் தான். 30 ஆண்டு காலமாக
ஸ்வீடன் பல்கலைக்கழகத்தில் வருகை தரு பேராசிரியர்களாக அவர்கள் இருக்கிறார்கள். ஸ்வீடனுக்கு இந்தியாவில் தூதரகம் இருக்கிறது, இந்தியாவுக்கும் ஸ்வீடனில் தூதரகம் இருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் தூதரகம் எங்கேயும் இல்லை, அது அண்ணன் சந்தானம் வீட்டில் தான் இருக்கிறது. ஸ்வீடன் என்றாலே சந்தான மன்னனாலே ஸ்வீடன் தான். அவர்களோடு ஏறத்தாழ 99களிலிருந்து நான் அவர்களோடு அந்த குடும்பத்தோடு நான் நெருக்கமாக இருக்கிறேன். காரணம், அண்ணனுடைய கடைசி தம்பி, என்னுடைய வகுப்பு தோழன், என் உயிர் தோழன். அவன் திருமணத்தை நான் தான் நடத்தி வைத்தேன். அண்ணன் அவருடைய தோட்டத்திலே நாங்கள் நடத்தி வைத்தோம். இன்றைக்கு யூஎஸ்ல இருக்கிறார் சுந்தர். எனவே அந்த குடும்பம் பாரம்பரிய வேளாண்மை, சமூக பணி, கல்வி, இப்படி பல பணிகளில் தொடர்ந்து களமாடக்கூடியவர் தான் முனைவர் சங்கரி சந்தானம் அவர்கள். இன்றைக்கு அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, கடந்த இதற்கு 6 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த கல்வி பணியை விட்டுட்டு 6 ஆண்டுகளாக மாவட்ட கவர்மெண்ட்டோடையது அரசு திருச்சிராப்பள்ளி மாவட்ட குழந்தைகள் நல பாதுகாப்பு குழுவில் உறுப்பினராக இருந்து மிகச்சிறப்பாக செயல்பட்டவர் 6 ஆண்டுகளாக. அப்புறம் என்ன சார் செஞ்சாங்க அப்படின்னா, இப்பொழுது கடந்த 5 ஆண்டுகளாக மாவட்ட குடும்ப நீதிமன்றம் இருக்கிறது, உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த குடும்ப நீதிமன்றத்தில் ஒரு கவுன்சிலராக, அதாவது ஆற்றுப்படுத்தக்கூடியவராக, ஒரு குடும்ப நல ஆலோசகராக மிக சீரிய சிறந்த அந்த பணியை ஆற்றி வருகிறார் என்பது ஒரு கூடுதல் சிறப்பு. ஏன்னா அது மட்டுமல்ல, அண்மையில் நடந்து முடிந்த கடந்த புத்தக திருவிழாவில் நம்முடைய நந்தலாலாவை நான் நினைத்து பார்க்கிறேன். ஒரு நாள் ஒரு அரங்கத்தை முழுக்க பெண்களிடமே ஒப்படைத்தார். அந்த அரங்கத்திற்கு ஒரு பெண்களே ஏற்று ஒரு 6 பெண்கள் மிகச்சிறப்பாக உரை நிகழ்த்தினார்கள். அதில் மிக முக்கியமானவர் நம்முடைய அன்பு பேராசிரியர் முனைவர் சங்கரி சந்தானம் அவர்கள். ஒரு பலத்த கரவொலி கொடுக்கலாம். அது மட்டுமல்ல, திருச்சிராப்பள்ளி மாவட்ட எழுத்தாளர் சங்கத்தினுடைய பொருளாளராக இப்போவும் திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பது கூடுதல் மகிழ்ச்சி. அவர் நல்ல உரையாடல் செய்யக்கூடியவர், நல்ல பேச்சாளர், சமூக பணியிலே தேர்ந்த ஆற்றல் மிக்கவர், நல்ல கவிஞர்களை பாராட்டக்கூடியவர், எழுத்தாளர் சங்கத்திலும் இயங்குகிறார். பெண் குழந்தைகளை பற்றி தீவிர அக்கறையோடு இயங்கக்கூடியவர், பேசக்கூடியவர். அவர் அந்த பெண்கள் நலக்குழுவிலே, அந்த குழந்தைகள் நலக்குழுவில் உறுப்பினராக இருந்த பொழுது பல்வேறு சவால்களை, சாதனைகள் எல்லாம் நிகழ்த்திய பெரிய புரட்சிக்காரர் என்பது கூடுதல் சிறப்பு. இன்றைக்கு ஸ்வீடன் பல்கலைக்கழகத்திலிருந்து யார் வந்தாலும் அவர்களை அத்தனை பேரையும் நிர்வகிக்கிற ஒரு கல்வியாளர் அவர்தான் என்பது கூடுதல் மகிழ்ச்சி. கடந்த ஆண்டு நம்ம கல்லூரிக்கு 50 ஸ்வீடன் மாணவர்களை இங்கே அழைத்து வந்தார். எனவே தந்தையிடம் சொல்லியிருக்கிறேன், விரைவில் ஸ்வீடன் பல்கலைக்கழகத்தோடு கலைக்காவிரி ஒரு MOU போட வேண்டும். அதுவும் நம்முடைய லூயிஸ் பிரிட்டோ அடிகளார் காலத்திலேயே அது நிகழ்ந்தேற வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. அதை தந்தை அவர்கள் மிக சிறப்பாக செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்முடைய சிறப்பு விருந்தினரை பலத்த கரவொலியோடு பெண்மை வெல்கவென்று கூத்திடுவோமடா, பெண்மை வாழ்கவென்று கூத்திடுவோமடா என்ற பாரதியின் வரிகளோடு அவர்களை அறிமுகம் செய்வதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அவருக்கு உழைக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி ஒரே ஒரு செய்தியோடு நான் விடைபெறுகிறேன். திருச்சி யாவற்றுக்கும் முதன்மையானது. ஒரு 160 ஆண்டு காலத்திற்கு முன்னாலேயே தமிழ்நாட்டில், இந்தியாவில் முதலாக பெண்களுக்கென்று ஒரு மாத இதழ் தொடங்கப்பட்ட மாவட்டம் திருச்சி மாவட்டம். அமிழ்த வசினி என்கின்ற ஒரு மாத இதழ் தொடங்கிய மாவட்டம் திருச்சி மாவட்டம். அவ்வளோதானா சார் அப்படின்னு கேட்காதீங்க. இந்தியாவில் இலக்கியத்தில் முதலாக ஒரு பெண் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்கிறார் என்று சொன்னால் அது திருச்சியை சேர்ந்தவர், திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர், முசிறியை சேர்ந்த வேருக்கு நீர் என்ற நாவல் எழுதிய ராஜம் கிருஷ்ணன் தான். இப்படி தொட்டுக்கொண்டே போகலாம். யாவற்றிலும் திருச்சி தான் பெண்மையை உயர்த்திய ஒரு மாபெரும் இந்த நிலம். அதற்கு தான் உச்சிப்பிள்ளையார் கோயில் ஒரு சாட்சியாகவே இருக்கிறது. காரணம், அதற்கு பேர் கூட இறைவனுக்கு பேர் அங்க சிவபெருமான் அல்ல, ஈஸ்வரன் முடியாது, தாயுமானவர் என்றுதான் முடியும். அதுதான் திருச்சிக்கு பெருமை. அந்த தாய் என்கின்ற சொல்லோடு ஒரு மலைக்கோட்டை இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் திருச்சி பெண்மைக்கு கொடுக்கிற மகத்தான உச்சி, உயர்ந்த இடம் என்று சொல்லி மீண்டும் உங்கள் அத்தனை பேருக்கும், இங்கே கூடியிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் கல்லூரி செயலர் தந்தை சார்பாக உழைக்கும் உலக மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். மீண்டும் ஒரு முறை பெண்கள் தின வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். ஹாப்பி விமென்ஸ் டே. இன்று காலை நம்முடைய ஜபத்திலேயே உங்களை சந்தித்தேன். இருந்தாலும் இந்த பெண்கள் தின விழாவிலும் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறிக்கொள்கின்றேன். பெண்கள் இந்த நாட்டின் கண்கள். இந்த நாட்டுக்கு எல்லாமே நீங்கள் தான், கண்கள் மட்டுமல்ல. பெண்கள் நீங்கள் இல்லை என்றால் இந்த நாடே இருக்காது. அந்த அளவுக்கு பெண்களுடைய மகத்துவம் இந்த நாட்டில் போற்றப்படுகிறது. எதற்காக இதை ஆண்டுதோறும் அகில உலக அளவில் கொண்டாடுகிறோம் என்றால், பெண்களுடைய மாண்பை இன்னும் நிறைய பேர் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். பெண்களை
ஒரு இரண்டாந்தர குடிமக்களாக நினைக்கிறவர்கள் இன்னும் இருக்கிறார்கள். ஆணுக்கு சமமாக பெண்ணும் உண்டு, அவளும் சளைத்தவள் அல்ல என்பதை ஒவ்வொரு ஆண்டும் இந்த உலகிற்கு நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த விழா கொண்டாடப்படுகின்றது. நீங்களும் அதை புரிந்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே பெண்கள் ஆண்களுக்கு எப்போதுமே சளைத்தவர்கள் அல்ல, அவர்களும் சமமானவர்கள் என்பதை புரிந்து கொண்டு சாதனைகள் படைக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்று நம்ம மத்தியில் வந்திருக்கக்கூடிய முனைவர் திருமதி சங்கரி சந்தானம் அவர்கள் கல்லூரிக்கு நுழைந்த உடனேயே ஒரு முக மலர்ச்சியோடு மகிழ்ச்சியோடு அவர்கள் இந்த கல்லூரிக்கு வந்தார்கள். அவர்கள் பணியாற்றிய கல்லூரியும் நம்முடைய கல்லூரியும் பேரளவில் ஓரளவு தொடர்பு இருக்கிறது. அது காவேரி, இது கலைக்காவேரி. அப்படி கல்லூரிகள் 2 பேருக்கும் பொருத்தம் இருப்பதாக நான் பார்க்கிறேன். இன்று தன்னுடைய இணையரோடு இங்கே வந்து இந்த விழாவில் பங்கெடுத்து நமக்கு அருமையான செய்தியை வழங்க இருக்கின்றார்கள். அம்மையாரை உங்கள் அனைவரின் சார்பாக, கல்லூரி முதல்வர் சார்பாக வருக வருக என நானும் அன்போடு வரவேற்கின்றேன். வெல்கம் மேடம். இந்த விழா நம்முடைய கல்லூரியில் இருக்கக்கூடிய பாலின சங்கம், ஜெண்டர் கிளப், அதனால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அமைப்பைச் சேர்ந்த நம்முடைய தமிழ்துறை ஆசிரியர் திரு சதீஷ் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மேலும் இதில் விடுமுறை தினம் பல இடங்களிலே சனிக்கிழமை விடுமுறையாக இருக்கும். ஆனால் நம்முடைய கல்லூரியிலே இன்று பெண்கள் தினம் கொண்டாடுவதற்காகவே நாம் இந்த நாளை ஏற்பாடு செய்திருக்கிறோம். வந்திருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், உங்களை நான் உண்மையிலேயே பாராட்டுகின்றேன். நீங்கள் நினைத்திருந்தால் இந்த நாளில் வராமல் இருந்திருக்கலாம். ஆனாலும் நீங்கள் இந்த விழாவுக்காக வந்திருக்கிறீர்கள், உங்களை பாராட்டுகின்றேன். அதுபோல் மாணவ செல்வங்கள், நீங்களும் நம்முடைய கல்லூரியில் படிக்கிற இந்த மாணவிகளுடைய ஒரு நாள் மகளிர் தின விழா. ஆசிரியர்களும் மகளிர் இருக்கிறார்கள், மாணவிகளிலும் மகளிர் இருக்கிறார்கள். இவர்களை நீங்கள் போற்றுவதன் அடையாளமாக, மதிப்பதன் அடையாளமாக நீங்களும் வந்திருக்கிறீர்கள். உங்களை நான் வாழ்த்துகின்றேன். பெண்களை மதிப்போம். பெண்களை நமக்கு ஆண்களுக்கு சமமானவர்கள் என்ற ஒரு நிலையை உண்டாக்குவதற்கு நாம் எல்லாரும் இணைந்து பாடுபடுவோம். மீண்டும் ஒரு முறை அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கூறி அமர்கின்றேன். காட் பிளஸ் யூ. ஈரப்பெண்ணே எழுந்து வா, நீ விரைந்து வந்து தொடங்கவா. ஈரப்பெண்ணே எழுந்து வா, நீ விரைந்து வந்து தொடங்கவா. சூரிய நெருப்பை சுமந்து வா, அடிமை இருளை அகற்றவா. சூரிய நெருப்பை சுமந்து வா, அடிமை இருளை அகற்றவா. எதிர்காலம் உன் கையில் தனலே, நீ தளராதே. உன்னால் என்றும் முடியும் என்பதை மறவாதே. வீர பெண்ணே எழுந்து வா, நீ விரைந்து வந்து தொடங்கவா. சிங்க பெண்ணே சீறி வா, என் தங்க பெண்ணை காண்டி வா. சிங்க பெண்ணே சீறி வா, என் தங்க பெண்ணை காண்டி வா. வீர பெண்ணே எழுந்து வா, நீ விரைந்து வந்து தொடங்கவா. வெற்றி ஒன்றே உன் இலக்கு, செல்லும் திசையை நோக்கி நடைபழகு. வெற்றி ஒன்றே உன் இலக்கு, செல்லும் திசையை நோக்கி நடைபழகு. அஞ்சாதே கெஞ்சாதே, புயலாய் புறப்படு, விரைந்து எழுந்து எழுந்து மடமையை நெருப்பாலே கொளுத்தி விடு. சமூகத்தின் விடியலாய் மாறி விடு. வீர பெண்ணே எழுந்து வா, நீ விரைந்து வந்து தொடங்கவா. சூரியனே சூரியனே, உன்னை ஈக்கள் வாய்க்க எண்ணுவதோ. சூரியனே சூரியனே,
நிலவும் படைகள் பரவும் வலிமை உனது வசம் இருந்தால் அதுவே போதும். உதிரம் சிதறும் புவியில் கருணை பொழியும் உனது விழி சுகமே நிதமும் தருமே. Sagamadani sabdani matagama sagasani sa. Sagamadani sabdani matagama sagasani sa. Sagamadani sabdama matagama sagasani sa. Sagamadani sabdani matagama sagasani sa. Agathilum mugathilum அழகியே நீதானே நினைப்பதும் தாயவள் நீதானே உயிர் தாங்கும் போதும் தாளாட்டும் போதும் மாறாது உன் புன்னகையே எதிர் வரும் துன்பம் யாவும் உன்னை தாக்கும் போதும் கலங்காதது உன் மனமே ஜெகம் முழுதும் உன் பெருமையை அறிந்திடும் வகையுருவிலே எழுதினேன் பதுமையே ஜெகம் முழுதும் உன் பெருமையை அறிந்திடும் வகையுருவிலே எழுதினேன் பதுமையே. அனைவருக்கும் உலக மகளிர் தின விழா நல்வாழ்த்துக்கள். இந்த கலைக்காவிரியின் வாயிலில் நுழையும் பொழுதே மிக ஒரு பிரமிப்பு எப்பொழுதுமே எனக்கு இருந்ததுண்டு, கொஞ்சம் பொறாமையும் கூட. ஏனென்றால் ஜார்ஜ் அடிகளார் இந்த நிறுவனத்தை தொடங்கும் பொழுது நாங்கள் எல்லாம் வளர்ந்து ஆசிரியைகளாக ஆகிவிட்டோம். எங்களுக்கு நடனமோ இசையோ பயில்வதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக அந்த காலகட்டத்தில் இருந்தது. நீங்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். எனக்கு நடனம் பிடிக்கும். நான் என்னுடைய முதுகலை படிப்பை பிஷப் ஹீபர் கல்லூரியில் படிக்கும் பொழுது வெளிநாட்டு விருந்தினர் சிலர் வந்திருந்த பொழுது ஒரு நடனம் ஆடச் சொன்னார்கள். யோசித்து பாருங்கள், நடனமே பயிலாத என்னை நடனமாடச் சொன்னார்கள். எனக்கு தெரிந்த அரைகுறை நடனத்தை ஆடி முடித்தேன். எனக்கு என்ன பட்டம் தந்தார்கள் தெரியுமா? நாட்டிய தாரகை என்று பட்டம் தந்தார்கள். மிக ஒரு அருமையான அனுபவம். ஆனால் இன்னொரு முறை ஒரு அபிநயம் கூட என்னை பிடித்து விட சொல்லாதீர்கள். உங்களுடைய கலைக்கு முன்பாக அது செல்லுபடியே ஆகாது. இந்த ஒரு நல்ல நாளிலே என்னை இங்கே அழைத்து பெருமை சேர்த்து எனக்கு இந்த ஒரு நல்ல வாய்ப்பை வழங்கிய
அருள் திரு லூயிஸ் பிரிட்டோ செயலர் அவர்களே, முன்னமே அறிமுகமாகி தொடர்ந்து பயணப்பட்டு கொண்டிருக்கும் முனைவர் பி நடராஜன் முதல்வர் அவர்களே, என்னை அண்ணி என்றே வாஞ்சியோடு எப்பொழுதுமே அழைத்து சிறப்பு செய்யும் சதீஷ் அவர்களே, எங்கள் குடும்பத்தில் எனக்கு ஒரு தம்பி போல அவரும் மிகவும் இயல்பாக பேசக்கூடியவர். அவருடைய தமிழுக்கு முன்னால் ஒரு விஷயம் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நான் தமிழாசிரியை கிடையாது. இலக்கிய சுவைக்கு சதீஷை பயன்படுத்தி கொள்ளுங்கள், பெண்மை கருத்துக்களுக்கு என்னை பயன்படுத்தி கொள்ளுங்கள். என்னோடு 32 வருட காலங்களாக இணை பிரியாது நான் உயர்ந்து நிற்கும் இடத்திலெல்லாம் என்னை உயரத்தில் எடுத்துக்கொண்டு செல்லும் எனது அன்பு கணவர் திரு சந்தானம் அவர்களே, இந்த நிலைக்கு என்னை உயர்த்திய என் தாயை இந்த நாளிலே நான் நினைவு கூறுகிறேன். அப்பா அம்மா இல்லாத ஒரு மகள் 9 பிள்ளைகளை பெற்றெடுத்து யார் துணையும் இல்லாமல் ஒரு நெசவாளியாக என்னுடைய அப்பா இருக்கும் பொழுது நெசவாளியருக்கு உதவி எங்கள் 9 பிள்ளைகளையும் வளர்த்தார். எங்களுடைய சமுதாயத்திலே அந்த காலகட்டத்திலே ஒரு 4வது அல்லது 5வது படித்தால் போதுமானது, உடனடியாக திருமண ஏற்பாடு செய்து விடுவார்கள். அந்த காலகட்டத்திலே எனது தந்தை 2ஆம் வகுப்பை படித்திருந்தாலும் கூட நிறைய தமிழ் புத்தகங்களை படித்திருந்த காரணத்தினால், பெரியார் மீது நம்பிக்கை கொண்டிருந்ததினால், பாரதியினுடைய பற்று இருந்ததினால் பெண் கல்வியை அறிமுகம் செய்தார். அதற்காக அவருக்கு அநேக எதிரிகள் உருவானார்கள். பெண் பிள்ளைகள் 5 பேரை பெற்றெடுத்தாலே அரசனே ஆண்டியாகி விடுவான். நாங்கள் 6 பெண் குழந்தைகள். 6 பெண் குழந்தைகளையும் யூனிஃபார்ம் போட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சார். ஒவ்வொரு நாளும் அவரை திட்டாதவர்களே இருக்க முடியாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு இவர்களை படிக்க வைத்து நீ என்ன சாதிக்கப் போகிறாய், நீ அதுவும் வரிசையாக போய்கொண்டே இருக்கிறார்கள் பள்ளிக்கு, நீ உடனடியாக அவர்களுக்கு திருமண ஏற்பாடு செய் என்றெல்லாம் அவரை தடைக்கல்லாக நின்றவர்கள் மத்தியிலே என் தந்தை சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, பெண் கல்வி முக்கியம், பெண்கள் படிக்கட்டும். அன்று எதிர்த்தவர்கள் அனைவரும் ஒரு 20 வருடம் கழித்து எங்களை முன்னோடிகளாக கண்டார்கள். நாங்கள் நடக்கும்போது எங்களுக்கு ஒரு பட்டப்பெயர் உண்டு, பாருங்க குதிரை மாதிரி நிமிர்ந்து நடக்கிறாங்க. பாரதி என்ன சொன்னான், அச்சம் நாணம் பயிர்ப்பு யாருக்கு வேண்டும், நாய்களுக்கு வேண்டும், பெண்களுக்கு வேண்டாம். அச்சம் நாணம் பயிர்ப்பு பெண்களுக்கு வேண்டாம். அதைத்தான் நாங்களும் செய்தோம். நிமிர்ந்த நன்னடை நேர்கொண்ட பார்வை என்ற பாரதியின் வழிகொண்டு நாங்கள் நடந்தோம். ஆனால் எங்களுடைய சமூகமே எங்களை நக்கலடித்தது. ஆனாலும் அவர்களுடைய பிள்ளைகளும் அவர்களுடைய பேர பிள்ளைகளுமே இப்பொழுது சொல்லுகிறார்கள், உங்கள் தந்தை தான் எங்களுக்கு வழிகாட்டி, நீங்கள் தான் எங்களுக்கு முன்னோடிகள், நீங்கள் அன்றைக்கு நிமிர்ந்து நடந்தீர்கள், இன்றைக்கு இந்த சமூகமே நிமிர்ந்து நடக்கிறது, நீங்கள் நம்முடைய சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தில் வந்திருக்கிறீர்கள், எவ்வளவு பாடுகள் பட்டிருப்பீர்கள். வேலைக்கு செல்வதும் அதை தக்க வைத்து கொள்வதும், ஒரு பணியிலிருந்து இன்னொரு பணிக்கு மாறுவதும், அதிலும் நல்ல பெயர் எடுப்பதும் அவ்வளவு சாதாரண விஷயங்கள் அல்ல. இருந்தாலும் கூட உறுதுணையாக செயல்பட்ட, அதை உந்தி தள்ளி எங்களை அந்த படிப்பிற்காக எங்களுக்கு நேரம் செலவழித்த எனது நெசவாளர் தந்தை திரு சாரங்கபாணி அவர்களுக்கும் எனது தாயார் புஷ்பவதி அம்மா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நான் நன்றி கூறுகிறேன். நாங்கள் அனைவரும் நன்றாக படித்து பெருமேடைகள் கண்டோம். நான் புத்திசாலியா இல்லையா? இப்படியாக விவிலியம் சொல்லுகிறது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இந்த காலகட்டத்திலே செயலர் சொன்னது போல சமத்துவ சமுதாயத்தில் தான் நாம் வாழ வேண்டும் என்று நம்மை வழிநடத்தி 21ஆம் நூற்றாண்டுக்காக நம்மை பழக்குவித்து விட்டார்கள். ஆங்கிலத்தில் சொல்ல போனால் we are all empowered women. We want to really get along with the men. We want to live in an egalitarian society. We don't want to get subjugated as a secondary citizen. அப்படிதான் நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம். நாம் இணையாக, ஆண்களுக்கு இணையாக கைகோர்த்து நடக்க வேண்டும் என்ற ஒரு தன்னம்பிக்கையில் நம்மை வளர்த்து 21ஆம் நூற்றாண்டுக்கு நம்மளை திறம்பட செயல்பட வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு தேவை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லையா? சாட் ஜிபிடி, அதை விட இப்போ டீப் சீக், அதையும் தாண்டி இன்னும் நிறைய வந்து கொண்டே இருக்கிறது. இவற்றிலெல்லாம் நாம் இப்பொழுது முன்னேறி வந்து கொண்டே இருக்கிறோம்.
74 விழுக்காடு பள்ளிக்கல்வி இருந்தாலும் கூட பெண்களுக்கான பள்ளிக்கல்வி தொடர்ந்து நாம் முன்னேறி கொண்டே இருக்கிறோம். அதிலும் நாம் 100% அடைய வேண்டும் என்ற இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆண் பெண் பிறப்பு விகிதத்திலும் சமத்துவம் காண்பதற்காக நாமும் போராடி கொண்டே இருக்கிறோம். 1985களில் நானும் எனது கணவர் சந்தானமும் ஸ்வீடன் நாட்டிற்கு சென்றிருந்த பொழுதுதான் இந்த சிசு கொலையை பற்றிய ஒரு பிபிசி குறும்படம் வந்தது. மிகவும் அவமானமாக இருந்தது எனக்கு. ஏனென்றால் நான் சமூக பணித்துறையை சார்ந்தவள். என்னிடம் கேள்விகள் எழுப்பினார்கள் ஸ்வீடன் நாட்டில் இருந்த பேராசிரியர்கள். இது உங்கள் நாட்டை பற்றிய குறும்படம், உங்கள் நாட்டில் பெண் சிசுவை கொலை செய்து விடுவீர்களா? உசிலம்பட்டி மாகாணத்தில் இப்படியெல்லாம் நடக்கிறதே என்று பிபிசி ஒரு குறும்படத்தை வைத்தது. அந்த பயணம் முழுக்க முழுக்க நான் பதில் சொல்பவளாகவே இருந்தேன். சில பிரச்சனை எனது மண்டைக்குள் ஓடிக்கொண்டே இருந்தது. ஏன் இந்த விஷயம் வெளிவந்தது? எதற்காக இந்த பிபிசி இப்படி ஒரு குற்றச்சாட்டை நம் மேல் வைத்தது? அது உண்மையா இல்லையா என்ற கேள்வி துணுக்குகளோடு இந்தியா வந்து சேர்ந்த பொழுது உடனடியாக அரசு தலையிட்டு பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்து அன்றையிலிருந்து கிட்டத்தட்ட 1985 நீங்கள் பார்த்தீர்களானால் நீங்கள் அதற்கு பிறகு பிறந்தவர்களாகத்தான் இருக்க முடியும். நீங்கள் அதிர்ஷ்டசாலிகள். என்னென்ன உதவிகள் செய்ய முடியுமோ அத்தனை உதவிகளையும் உங்களுக்கு செய்து பள்ளிக்கல்வி, கல்வித்துறை, மேற்படிப்பு அனைத்திற்கும் அநேக உதவிகளை அரசாங்கம் முன்னெடுத்து வந்தது. ஆனால் அதை நாம் சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். நாம் புத்திசாலி ஸ்திரீகள் தானா? நான் இப்பொழுது சமீப காலமாக 5 ஆண்டு காலமாக குடும்ப நல நீதிமன்றத்திலே பணிபுரிந்து கொண்டிருக்கிறேன். சில சமயங்களில் சில சங்கடங்கள் எனக்கு இருக்கிறது. பெண்கள் 21ஆம் நூற்றாண்டுக்கு தயாராகி விட்டார்கள். ஆனால் ஆண்கள் சிலர் 19ஆம் நூற்றாண்டு காலத்திலேயே தங்கிவிட்டார்கள். இப்பொழுது உங்களிடம் பெரிய பொறுப்பு இருக்கிறது. உங்களுக்கு நாளை திருமணமாகி உங்களுக்கு குழந்தைகள் பிறக்கும் பொழுது நீங்கள் இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் என்று ஒன்று இல்லாமல் நீங்கள் இருவரையும் சமமாக பாவித்து நடத்தாவிட்டால் நாளைக்கு ஆண் மகன்கள் கட்டாயமாக பிரச்சனைக்குள்ளாகவார்கள். ஏனென்றால் என்னுடைய கவுன்சிலிங்கில் நான் சொல்கிறது எல்லாமே 19ஆம் நூற்றாண்டிலே உங்கள் அப்பா உங்கள் அம்மாவை நடத்தின மாதிரி உன் ஒய்ஃப் நடத்தணும்னு நீ நினச்சினா முடியாதுப்பா, கொஞ்சம் முன்னேறி வந்துடு, ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஒய்ஃப். அப்படி தான் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். ஆனால் பெண்கள் அனைவருமே அப்படி சிறந்தவர்களா? நிச்சயமாக இல்லை. அதில் சிலருக்கு ரெட்டை கொம்பு முளைத்தது போலவே பேசிக்கொண்டிருக்கிறார்கள். மேடம், ஒய் ஷுட் ஐ அட்ஜஸ்ட்? I am also earning 1,20,000 rupees. He is also earning the same thing. Then why the hell I should really adjust? Let him adjust அப்படிங்கிறாங்க. நானும் அவரை போல தானே ஈக்குவலாக சம்பாரிச்சிட்ருக்கேன். நானும் ஐடி ஃபீல்டு தான். நான் ஏன் அவருக்கு அட்ஜஸ்ட் பண்ணணும்? Now I want to be an independent woman. எனக்கு தேவையில்லை அப்படிங்கிறாங்க. புத்திசாலி ஸ்திரீ தன் வீட்டை கட்டுவாள். புத்திசாலி இல்லை என்றால் வீட்டை அழிப்பாள். சில பெண்கள் அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். கல்வியை சரியாக பயன்படுத்தவில்லை. தனக்கு கிடைத்த சுதந்திரத்தை சில பெண்கள் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம், இது தவறான முடிவு. காலம் முழுவதும் நீங்கள் அப்படியே இருந்து விட முடியாது. நீங்கள் இப்பொழுது ஆண்களை மதிக்க வேண்டும் என்று நாங்கள் இப்பொழுது புரட்டி போட்டு கொண்டிருக்கிறோம். ஆண்கள் பாவம். நான் நேற்றும் முந்தா நாள் கூட நினைத்தேன், பாண்டியராஜ் என்ற ஒரு இயக்குனர் இருந்தார், ஆண் பாவம் என்ற ஒரு படத்தை கூட எடுத்தார். அவருக்கு என்ன அவ்வளோ ஒரு தீர்க்க தரிசனம் என்று நான் நினைத்தேன். அப்பொழுதே ஆண்கள் பாவம் என்று எடுத்திருக்கிறாரே என்று. உண்மைதானே? ஆண்கள் சிலர் கூடியிருக்கிறீர்கள் இல்லையா? உள்ளபடியே பாவம். அவங்களால பேசவே முடியலைங்க. பெண்கள் கேட்கிற கேள்விகளுக்கு சில சமயம் அவங்களால பேசி அவங்களுக்கு பதில் கூட கொடுக்க முடியல, தடுமாறி போய் நிற்கிறாங்க. இதுக்கு மேலே நான் என்ன செய்ய? நேற்று ஒரு கேஸை நான் டீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், மேடம் 9 months என் ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருந்த வரைக்கும் நான் தான் சமைச்சேன், நான் தான் தட்டு கழுவுனேன், நான் தான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன். ஆனால் வளகாப்புக்கு அவங்க அம்மா வீட்டுக்கு போனால் மேடம் என்னை கூப்பிடக்கூட இல்லை, ஃபோட்டோஸ் போட்டு அனுப்புகிறாங்க. இது எந்த விதத்தில் நியாயம் மேடம்? எனக்கு வேணாம், டிவோர்ஸ் கொடுங்கங்கிறாங்க. தப்பு யார் மேலே? தப்பு யார் மேலே சொல்லுங்கள்? மனைவி மேலா கணவன் மேலா? யார் மேலே? கணவன் மேலா? ஷூஷோ, மனைவி மேல். நான் அந்த பொண்ணுகிட்ட ஒன்று தான் கேட்டேன், 9 மாதம் உன்னைய குழந்த மாதிரி பார்த்துக்கிட்டாருல்ல, நீ கேட்ட சாக்லேட்டு, நீ முணுமுணுது காலமைக்கு விட்டு உனக்கு வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு அவ்வளோ கவனிச்சாருல்ல,
வளைகாப்புக்கு உன் கணவர் உன் அருகில் இருக்க வேண்டும் என்று உனக்கு ஏன் தோன்றவில்லை? அந்த பொண்ணு அப்போ தான் கலங்குறா, அப்போ தான் யோசிக்கவே செய்கிறான். அவங்க அப்பா அம்மா வேற வீரமாக நிற்கிறாங்க ஃபோட்டோவில் இப்படி நின்றுக்கிட்டு பொண்ணு பக்கத்தில். நான் கேட்டேன், சரி உனக்கு தான் கொஞ்சோண்டு அறிவு இல்லை, புத்தி இல்லை, உங்கள் அப்பா அம்மாவுக்கு எங்கே போச்சு? யோசிச்சிருக்கணும்ல. அவங்களுக்கும் இல்லை. எஸ், அப்பா அம்மா நல்லா தாங்க வளர்க்குறாங்க. பெண்கள் சில பேர் எக்ஸ்ட்ராவாக திங்க் பண்ணுறாங்க, அப்படியே ஹீரோயின் மாதிரியே நினச்சிக்கிறாங்க. பட்டு சேலை கட்டின உடனே, கொஞ்சம் நகையை போட்ட உடனே அவங்க தான் இந்த 21st செஞ்சுரியினுடைய ஃபேமஸான கேர்ள்னு நினச்சிக்கிறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைப்பா. இதெல்லாம் வந்து ஒன் டே, ஒரு நாள் கூத்து, அ டே செலிப்ரேஷன், அவ்வளோதான். மனசு இந்த உள்ளார நம்ம உள்நோக்கி பார்க்கணும். நம்மளுடைய சிந்தைகள், நம்மளுடைய செயல்கள் சரியாக இருக்குதா? நம்ம குடும்பத்தை நம்ம கட்ட போகிறோமா, வெட்ட போகிறோமா? அப்போ நம்ம புத்தியுள்ள ஸ்திரியா, புத்தி இல்லாத ஸ்திரியா? புத்தியுள்ள ஸ்திரீ ஒவ்வொரு நிமிஷமும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாள். உங்கள் அம்மா கிட்ட, உங்கள் பாட்டிக்கிட்ட கற்றுக்கணும். ஆனால் இப்போ இருக்க அம்மாக்கள் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, பிரசவத்துக்கு கூப்பிட்றாங்க பொண்ணை, அவ்வளோதாங்க, அதோட ஹஸ்பண்டே வேணான்னு வந்துடுறாங்க. எனக்கு வந்த 10,000 கேஸில் கிட்டத்தட்ட 60% கேஸ் டெலிவரிக்கு போனதுக்கப்புறம் எனக்கு ஹஸ்பண்டு வேணான்னு முடிவெடுக்கிறாங்க. சரியா? அப்புறம் சொல்கிறாங்க, அது என் குழந்தை. அது எப்படி உங்கள் குழந்தையாகும்? இருவருக்கமான குழந்தை தானே அது. நீ கருவில் சுமந்தாய், அவன் இல்லாமல் உன்னால் கருவில் சுமந்திருக்க வாய்ப்பில்லை இல்லையா? ஸோ டெமோக்ரஸி மிஸ் அண்டர்ஸ்டுட்னு சில சமயம் எனக்கு தோணுது. சாரி டு சே, இதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் நிதர்சனமான உண்மை. எல்லாருமே அப்படி இல்லைங்க, ஒரு சிலர். ஆனால் ஒவ்வொரு நாளும் வர்ற கேஸஸ் எங்களால் டீல் பண்ண முடியல. ஒரு வருஷம் ஃபுல்லாக நாங்கள் வேலை செய்கிறோம். இன்னும் 4 கவுன்சிலர்ஸ் போட போகிறாங்க. ஏன்னாக்க எல்லா கோர்ட்டுக்கும் லீவ் உண்டு, ஃபேமிலி கோர்ட்டுக்கு மட்டும் லீவே கிடையாது. நீங்கள் காலையில் ஒரு நாளைக்கு வந்து பாருங்களேன், மஞ்சள் குங்குமத்தோட, அவன் கட்டின தாலியோட அப்படியே மணக்க நிற்பாங்க கோவில் வாசலில் நிற்கிற மாதிரி. எதுக்கு? டிவோர்ஸ்க்கு. தேவையா? ஏன் இந்த வேஷம்? உடைங்க. சில விதிகளை நீங்கள் உடைச்சி தூக்கி போடுங்க. மனசை பாருங்க, மனுஷனை பாருங்க. புத்தியுள்ள ஸ்திரியாக நம்ம இருக்கிறோமா? விவிலியத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச சில விஷயங்கள் இருக்குதுங்க. விதைகளை பற்றின ஒரு விஷயத்தை இயேசுநாதர் சொல்லியிருப்பார். நாம் எந்த விதையை எங்கே தெளிக்கிறோம்? கல்வி இருக்குது, அழகு இருக்குது, அறிவு இருக்குது, பணம் சம்பாதிக்கிற திறமை இருக்குது, இன்னும் நம்மளை நாமே பார்த்து கொள்ளக்கூடிய அந்த இண்டிபெண்டன்ஸ் இருக்குது, அந்த லிபரேட்டட் மைண்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, லிபரேட்டட் மைண்ட் இருக்குது. உங்களை விட எனக்கு இருக்குது. ஒரு 20 உலக நாடுகளை சுற்றிட்டு வந்திருக்கேன், எனக்கு இருக்குது. இல்லைல்ல, ஆனாலும் ஐ ஷுட் பி கிரவுண்டட். நான் வந்து எந்த வேர்லேருந்து வந்தேனோ அந்த வேரில் நான் வந்துடணும். நான் எந்த சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வாழணுமோ அப்படி வாழணும். நான் இதே லெக்சரை போய் நான் வீட்டில் கொடுக்க முடியாது. ஹஸ்பண்டுக்கு நான் ஒய்ஃபாக இருக்கணும், என் பிள்ளைங்களுக்கு நான் அம்மாவாக இருக்கணும், அதுங்க என் மடியில் வந்து படுக்கிறதுக்கு என் மடியில் நான் இடம் கொடுக்கணும் என் பிள்ளைகளுக்கு. நான் அங்கேயும் போய் ஐயோ ஐ எம் அ டீச்சர், டோன்ட் எவர் டச் மீ அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஹியர் யூ மே கீப் அ டிஸ்டன்ஸ், பட் அங்கே அப்படி இருக்க முடியாது. கடவுளே நமக்கு அதனால தான் பிரெயினை பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக படைச்சிருப்பார். ஆண்களுக்கு ஒரு மாதிரியும் பெண்களுக்கு ஒரு மாதிரியும் படைச்சிருப்பார். அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரியுமா? இடையில கூட வித்தியாசம் உண்டு. நம்மளை விட 150 கிராம் கூட கொடுத்துருக்காரு ஆண்களுக்கு. மூளையினுடைய வெயிட் விட்டுருங்க, கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வருவோம். ஆண்களால் ஒரு விஷயத்தை செம்மையாக செய்ய முடியுங்க, பெஸ்ட். ஆனால் 2 விஷயம் சொன்னீங்கன்னா ஒன்றை மறந்துடுவாங்க. இப்போ ஒரு காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னு ஒரு லிஸ்ட்டை கொடுத்தீங்கன்னா 2 மறப்பாங்க, 2 வாங்கிட்டு வருவாங்க. ஏன்னாக்கா அது அவங்க தப்பு இல்லை, கடவுள் அவங்கள அப்படி தான் படைச்சிருக்காரு. ஏன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கோடு போட்டு அப்படியே பார்ட்டிஷனாக இருக்கும் அவங்க பிரெயினில். ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை. வி ஆர் மல்டி டாஸ்கிங், வி கேன் டூ ஒண்டர்ஸ். நம்ம வந்து எல்லா விஷயத்தையும், நம்மளுடைய மூளையை பார்த்திங்கன்னா ஜிக்ஸாகாக இருக்கும், ஒயர்டாக இருக்கும். பிகாஸ் வில் பி ஏபிள் டு ரியலி மல்டி டாஸ்க். நம்மளால் நிறைய விஷயத்தை எடுத்து செய்ய முடியும். நம்மளால் நிறைய விஷயத்துக்கு அனலைஸ் பண்ணி, ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்கள் தடுமாறி உட்காருவாங்க. ஆனால் பெண் சொல்லுவா, பயப்படாத, நான் இருக்கேன், நான் பார்த்துக்கிறேன். இப்போ திருமணம் ஆனவங்ககிட்டலாம் கேளுங்களேன், ஒய்ஃப் சொல்லுவாங்க, யார் வரான்னு பார்த்துக்கலாம், தைரியமாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஒரு அம்மாட்ட போய் கேளுங்க, 10 பிள்ளை பெற்றாலும் 10ஐயும் காப்பாற்றுவா.
ஆனால் இப்போ பயப்படுறாங்க, ஒரு குழந்தைக்கு மேலே வேணாங்கிறாங்க. இப்போ ஒரு யூடியூப்பில் ஒரு கப்பலை நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். ஜப்பானில், சென்னையிலேருந்து ஒரு பொண்ணும் ஜப்பானில் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு யூடியூப் போட்டுக்கிட்டு இருக்கேன். ரொம்ப பெருமையாக சொல்லணும், நாங்கள் 2 பேர் டிசைட் பண்ணிட்டோம் எங்களுக்கு குழந்தையே வேணான்னு. நான் அவர் மட்டுமே இருக்க போகிறோம். பிகாஸ் வி டோன்ட் வாண்ட் டு கமிட். எப்படி என்னத்துக்காக வாழ்கிறீங்க? உலகம் இயங்கிக்கிட்டே இருக்கணும் இல்லையா? நம்மளோட ஸ்டாப் ஆகிடக்கூடாது. பெண்மை அது ஒரு புனிதத்துவமானது இல்லையா? அப்போ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் புதுமை வேணும், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் பழமையில் எது சிறந்ததோ அதை கண்டினியூ பண்ணிக்கிட்டு அதில் புதுமையை புகுத்தணும். அதுதான் பெண்மையினுடைய சிறந்த அடையாளமாக நான் பார்க்குறேன். அவள் மட்டும்தான் புத்திசாலி பெண்ணாக இருப்பாள். இந்த விதைகளை பற்றி நான் சொல்ல வந்தேன். இயேசுநாதர் சொன்ன விதைகள். நம்ம விதையை எங்கே போடுறோம்? அவர் ஒரு 4 விஷயம் சொல்லுவார். சில விதைகள் வழியோரமாக போட்டுட்டு போயிடுவான். ஆனால் நல்லா விதைக்கிறவன் பார்த்து விதைப்பான், கண்ணா பின்னான்னு விதைக்க மாட்டான். நல்ல விதை கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னாக்க வழியோரமாக விதைச்சிடக்கூடாது. என்ன ஆகும்? போகிற வர பறவைகள், குருவியெல்லாம் சாப்பிட்டு போயிடும், அது முளைக்கவே முளைக்காது. சிலர் ரொம்ப அலட்சியமாக என்ன செய்வாங்க, உங்களுக்கு கிடைச்ச இந்த திறமைகள், தாளந்துகள் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரு பாறை மேலே சில விதையை தூவுற மாதிரி தூவிடுவாங்க. ஆனால் பாறைக்கு இடுக்கிலேருந்து அது வளரும். ஆனால் என்ன ஆகுனாக்க அது வேறுன்றாது. ஏன்னா பாறை அப்படி வளர விடாது. அது கொஞ்சம் காலத்தில் அப்படியே பட்டு போயிடும். சில விதைகள் முச்செடி மேலே விழுந்த மாதிரி, உங்களுக்கு தெரிஞ்சது தான். முச்செடி என்ன ஆகும்? முச்செடிக்கு நடுவில் கஷ்டப்பட்டு வளரும், ஆனால் கருகி போயிடும். அப்போ இந்த மாதிரி தான் நம்மளுடைய திறமைகளும். பெண்களுக்கு அவ்வளோ திறமை இருக்குதுங்க. ஒரு குடும்பத்தை அல்ல, ஒரு நாட்டை அல்ல, ஒரு சமூகத்தையே அவளால் மாற்ற முடியும். அந்த காலத்தில் நீங்கள் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னாக்க பெண்கள் தான் வழி நடத்தினாங்க. வேட்டையாடும் சமுதாயத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், யார் வேட்டைக்கு போகணும், யார் முன்னாடி போகணும், எதை வேட்டையாடணும்னு சொல்லி வழி நடத்தினது பெண். அந்த ஒரு சமுதாயத்திலேருந்து நம்ம வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு பெண்கள் இந்த காலத்தில் நமக்கு கிடைத்த இந்த தாளந்துகள், பாட்டு பாட தெரியும், டான்ஸ் ஆட தெரியும்னா எத்தனை வயசு வரைக்கும்? கல்யாணம் ஆகிற வரைக்கும். அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு என்ன திறமைகள் இருக்குங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அதை 1, 4, 4, 8, 8, 12 நம்ம பெருக்கிக்கிட்டே போகணும். அங்கே தான் நம்ம புத்திசாலித்தனம் நம்ம காட்டணும். அப்போ நல்ல நிலம்னு ஒன்று இருக்குது. நல்ல நிலத்தில் போட்ட எல்லா விதையுமே பார்த்திங்கன்னா பழுகி பெருகுங்க. நான் ஒவ்வொரு நேரமும் எங்களுடைய வயலுக்கு போகும்பொழுது தான் நினைப்பேன், பொன் விளையும் பூமி அப்படிங்கிறது எவ்வளோ நிதர்சனமான உண்மை. பொண்ணு தான், நீங்கள் எது போட்டாலும் விளையும். கொஞ்சம் பராமரிப்பு வேணும், கொஞ்சம் அக்கறை வேணும், சரியான கவனிப்பு வேணும். அப்படித்தான் பெண்களும். உங்களுடைய கற்பு, உங்களுடைய மானம், உங்களுடைய அவமானங்கள், உங்களுடைய தாய் தந்தையரை மதிக்கும் பான்பு, அந்த மாண்பு, உங்களுடைய ஆசிரியரை என்றைக்கும் மகிழ்விக்கும் அந்த தருணங்கள், இப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்து பார்த்து நம்மளை நாமளே செதுக்கிக்கிட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளை விட சிறந்த புத்திசாலி வேறு யாரும் இல்லை. இன்றைக்கும் ஏன் உலகத்தில் இந்தியாவை பாருங்கன்னு இப்போ எல்லாரும் நம்மளை ஏன் பார்க்குறாங்க தெரியுமா? அந்த காலத்தில் சுருவாடுன்னு ஒன்று சேமித்து வைப்பாங்க, சேவிங்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு டப்பாவில் ஒன்று அம்மா சேர்த்து வைப்பா. இன்றைக்கு எல்லா நாடுகளுக்கும் பொருளாதார பிரச்சனை வந்தாலும் இந்தியாவுக்கு வராது. ஏன்? அந்தந்த அம்மாக்கள் காதில் போட்டிருக்க தோடை கழட்டி இப்படி போட்டால் போதும், கையில் போட்டிருக்க வளையலை கழட்டி போட்டால் போதும், இந்திய பொருளாதாரம் எங்கேயோ போய் நிற்கும். நம்ம ரொம்ப கில்லாடிங்க அந்த விஷயத்துலலாம். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய சாதனையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதே போல் இந்தியாவை பார்த்து பயப்படுற இன்னொரு விஷயம் என்னென்னா, யூத் நிறைய பேர் இருக்கிறீங்க. இந்த ஒரு கர்வ், நார்மல் கர்வ்னு சொல்லுவாங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸில். இந்த நார்மல் கர்வ் போட்டிங்கனாக்க வயதானவர்கள் மிக குறைவு, குழந்தைகள் மிக குறைவு. ஆனால் ஆக்டிவாக பொட்டென்ஷியலாக இருக்கிற இந்த யூத் பாப்புலேஷன் ரொம்ப பெருசு. அதனால தான் சைனா இன்றைக்கி சொல்லியிருக்கு, நீங்கள் எல்லோரும் கட்டாயம் யூ ஹேவ் டு கிவ் பர்த் டு பேபிஸ்ன்னு இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் கட்டாயம் திரும்ப குழந்தையை பெற்றுக்கணும், ஒத்த குழந்தை இல்லை, தயவு செஞ்சு குழந்தையை பெற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னாக்கா தேர் அஃப்ரைட் ஆஃப் இந்தியன் யூத். எல்லா உலக நாடுகள்லேயும் தலைமை பொறுப்பில் நம்ம ஆளுங்க உட்காந்துருக்காங்க இல்லையா? முன்னாடி இப்படி நினச்சோமா? கூகுளில் நம்ம சிஓ உட்காருவார், மைக்ரோசாஃப்டில் நம்ம ஆள் உட்காருவார் நினச்சோமா? இல்லை கமலா ஹாரிஸ் மாதிரி அமெரிக்காவில் ஒரு த்ரெட்டனிங் பாம் வரும்னு நம்ம நினச்சோமா? இல்லையே. ஆனால் நடந்துச்சே. எப்படி நம்ம உள்ளுக்குள்ளார ரொம்ப நல்லவங்க.
உள்ளுக்குள்ள ரொம்ப நல்லவங்க. ஆனால் அந்த ஒரு கலாச்சார ரீதியாக நமக்கு சொல்லப்பட்ட சில கருத்துக்கள், அதை நம்ம வலிமையாக நம்ம எடுத்துக்கணும். ஒன்றே ஒன்று நீங்கள் விட்டுறாமல் இருந்தீங்கன்னா என்றைக்குமே நம்ம தாங்க சிறந்த பெண்கள், நம்ம தாங்க சிறந்த நாடு. என்ன தெரியுமா அது? குடும்பம். வாட் இஸ் அ ஃபேமிலி? ஒரே ஒரு சின்ன டெஃபினேஷன் சொல்கிறேன். எது வந்து நல்ல குடும்பம் அப்படின்னா, ரெண்டு விஷயம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது நல்ல குடும்பம். ஸ்ட்ரக்சரலி இட் மஸ்ட் பி கம்ப்ளீட், ஃபங்க்ஷனலி இட் மஸ்ட் பி இஃபெக்டிவ். ஸ்ட்ரக்சரலி இட் மஸ்ட் பி கம்ப்ளீட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குடும்பம் அமைப்பு சிதையாமல் இருக்கணும் அப்படின்னாக்க ஸ்ட்ரக்சர் வேணும். ஸ்ட்ரக்சர்னால் என்னது? குடும்பத்துக்கு அம்மா, அப்பா, குழந்தைங்க, இவங்க எந்த காலத்துலேயும் அந்த பாண்டிங்கை விட்டுறவே கூடாது, பிடிச்சிக்கணும். இருக்க என் ஹஸ்பண்ட் என் பிள்ளை, என் மனைவி என் பிள்ளை, எங்கள் அப்பா எங்கள் அம்மா, இந்த ஒரு பாண்டிங் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியாவை யாருமே அசைக்க முடியாது. ஆனால் அது யாரால் முடியும் தெரியுமா? பெண்களால் மட்டும்தான் முடியும். ஏன்னா ஆண்களுக்கு ஒரு பிரச்சனைனா எங்கே போயிடுவாங்க? நைட்டு 8 மணிக்கு மேலே போயிடுவாங்க. ஒரு 150 ரூபா காசு கொடுத்தா போதும், போயிடுவாங்க. என்னை தொந்தரவு பண்ணாதானே. இல்லை கொஞ்சம் கூட பணம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, 4 நாள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ட்ரிப்பு போயிடுவாங்க இல்லையா? ஆனால் இந்த பெண்கள் மட்டும்தான் இந்த குடும்பத்தை கட்டி காக்கணும். ஸோ ஸ்ட்ரக்சரலி இட் மஸ்ட் பி கம்ப்ளீட், ஃபங்க்ஷனலி இஃபெக்டிவ். வாட் இஸ் ஃபங்க்ஷனலி இஃபெக்டிவ்னா என்னது? ஒவ்வொருத்தவங்களும் தாங்க செய்ய வேண்டிய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அஸ் அ ஒய்ஃபாக நான் என்ன செய்யணுமோ அதை நான் செய்யணும். அஸ் அ ஹஸ்பண்டாக என்ன செய்யணுமோ அப்படி செய்யணும். அஸ் அ சில்ட்ரனாக என்ன செய்யணுமோ செய்யணும். ஆனால் இப்போ கோர்ட்டில் நாங்கள் பார்க்குற விஷயமே தலைகீழாக இருக்குதுங்க. என்னால் முடியாது, எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, நான் எல்லாம் பார்த்துட்டேன். கல்யாணம் எத்தனை நாளுமா ஆச்சு? 10 நாள் ஆச்சு மேடம். பார்த்துட்டேன் மேடம். 10 நாளில் நீ என்னத்தை பார்த்த? சொல்லு. ஏன்னாச்சும் ஒன்றையவே உன்னால் புரிஞ்சிக்க முடியாது, 10 நாள் நீ என்னத்தை பார்த்துட்ட வாழ்க்கையவே அப்படின்னு சொல்லி நாங்கள் இப்போ அந்த ஃபேஸ் வந்து இப்போ விமனோடு நாங்கள் இப்போ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நல்ல புத்தி எடுத்து சொல்கிறதுக்குள்ளே உடனே சொல்கிறாங்க, மேடம் நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக கவுன்சிலிங் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அம்பாங்க. ஆண்கள் வந்து ஒரே குற்றச்சாட்டு எங்களுக்கு வைப்பாங்க, மேடம் நொந்து போயிட்டோம் மேடம், சட்டத்துக்கு முன்னாடி எங்களுக்கெல்லாம் மதிப்பே இல்லை மேடம், நாங்கள் சொன்னால் யார் மேடம் கேட்குறீங்க, இதெல்லாம் பெண்கள் காலமாக போச்சுது அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? அப்போ டெமோக்ரஸி இஸ் மிஸ்யூஸ்ட். அதான் நான் சொல்ல முடியும். டெமோக்ரஸி இஸ் நாட் அண்டர்ஸ்டுட் இன் இட்ஸ் ஓன் பெர்ஸ்பெக்டிவ். If it is understood in a proper way, then definitely everyone will enjoy the stay on this earth. அதுதான் நிதர்சனமான உண்மை. அப்போ இந்த குடும்ப கட்டமைப்பை நம்ம என்னைக்கு ஸ்ட்ராங்காக ஸ்டேபிளாக கொண்டு போகிறோமோ அப்போ எந்த சக்தியும் நம்ம நாட்டை அசைக்கவே முடியாது. இந்த பெண்கள் தின விழா இன்றைக்கு சந்தோஷமாக உட்காந்து பாட்டு பாடி டான்ஸ் ஆடி எல்லாம் கொண்டாடுறோமே, இதற்கு முழு முதற் காரணம் யார் அப்படின்னு பார்த்தாக்க, அமெரிக்காவில் பஞ்சாலை தொழிலாளர்கள் போராடினாங்க. ஒரு போராட்டத்தின் ஆரம்பம் தான் இந்த உலக மகளிர் தின விழா. அவர்களுக்கு வேலை பளு அதிகமாக இருந்தது. 12 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை செய்யணும் குறைந்த சம்பளத்தில். அப்போ அதிலேருந்து அந்த போராட்டத்தை தொடங்கி வராங்க. உலக மகளிர் எங்களுக்குன்னு ரைட்ஸ் வேணும், எங்களுக்கு இவ்வளோ மணி நேரம்னா எங்களால் ஒர்க் பண்ண முடியும், நாங்கள் ஃபேமிலியும் பார்க்கணுன்னு சொன்னாங்க. அப்போ இருந்து ஆரம்பித்ததான் இந்த உலக மகளிர் தினம். இன்னும் ஒரு சாரார், நீங்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், கேரளா மாநிலத்தில் இன்றைக்கி போனாலும் ஒரு சிலை இருக்குங்க. ஒரு மார்பகம் அருந்த சிலை உங்கள் கண் முன்னால் உங்களுக்கு தென்படும். அந்த காலத்தில் நீங்கள் வந்து ப்ளவுஸ் போட உரிமை இல்லாமல் இருந்துச்சு, மேலாடை. அதற்காக பெண்கள் வந்து வரி கட்ட வேண்டியதாக போச்சு. ஒரு சமயத்தில் வரி கட்ட முடியாமல் ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து வரி கொடு, நீ தான் மேலாடை போட்டிருக்கேன்னு சொல்லும்போது அவளால் வரி கட்ட முடியலை. அப்பொழுது இந்த மார்பகத்துக்கு மூடுவதற்காக தானே இந்த ப்ளவுஸை நாங்கள் போடுறோம், இதுக்கே வரி கேட்குறேன்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து அறுத்து போட்டுடுறான், தூக்கிட்டு போடா அப்படின்னு சொல்லிடுறான். இன்றைக்கும் போனாலும் அந்த சிலை இருக்கும். ஆப்பிரிக்க மக்கள்கிட்ட வாங்க, அவங்கக்கிட்ட ஒரு சாரார், ஒரு சின்ன ஒரு ட்ரைபல் குரூப் இருக்குது. என்ன தெரியுமா செய்வாங்க? குழந்தை பிறந்த உடனே அவர்களுடைய யூரினரி பேசேஜ் நல்ல டைட்டாக போட்டு தச்சிருவாங்க. ஃப்ரீயாலாம் அவங்களால யூரினேட் பண்ணவே முடியாது. ஏன்னா அது ஒரு அழகுக்காக அவங்க அடங்கி உடங்கி இருக்கணும்னு சொல்லிட்டு. இது எப்படி தெரிய வந்துச்சு உலக வெளிச்சத்துக்கு அப்படின்னா, இந்த உலக போட்டிகளில் கலந்துக்கும் போது அதில் அந்த குரூப்லேருந்து ஒரு பொண்ணு வரா உலக அழகி போட்டிகளில் கலந்து கொள்ள. அப்போ அவள் வந்து பார்க்குறா, தன்னுடைய சக தோழி
ஒரு பாத்ரூம் யூஸ் பண்ணிட்டு வெளியில் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வரா. சென்ஸ் ஆஃப் ரிலீஃப் அவளுக்கு இருக்குது. அப்பா சிறுநீர் கழித்தாயிற்றுன்னு சொல்லிட்டு தன்னுடைய உடல் உபாதையிலேருந்து வெளியே வரும்போது இவ யோசிக்கிறா, ஐயோ என்னால் முடியலையே, எல்லாம் தையலாக போட்டு வச்சுருக்காங்க, ஒவ்வொரு சொட்டு சொட்டாக வந்து விழுறதுக்குள்ளார எனக்கு தாங்கவே முடியலேன்னு அழுவுறா. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறா, நீ எப்படி சிரிச்சுக்கிட்டே வர, என்னால் முடியலைங்கும்போது பர்சனல் கான்வர்சேஷன் அங்கே வருது. அப்போ சொல்கிறாங்க, ஓ எங்கள் சமுதாயத்தில் இப்படியெல்லாம் ஒரு 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 பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அவள் போய் போராடுறா. அவளுடைய சமூகத்தில் அவள் போராடி அந்த பிரச்சனைக்கு ஒரு விடிவு காண்றா. அதுக்கப்புறம் அந்த அந்த ஸ்விட்சஸ் எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் அவளுடைய லைஃப்பில் முத ரெஸ்ட் ரூம் போய் அந்த அப்பான்னு சொல்லிட்டு அவள் அந்த யூரினேட் பண்ணுறா. வெளியில் வந்து சொல்கிறா, டுடே ஐ ஃபீல் தட் ஐ எம் லிபரேட்டட் அப்படிங்கிறா. என்னன்னா, சிற்றறிவி போல் என்னுடைய யூரின் வெளியே போச்சுதை நான் பார்த்தேன், ஸோ ஹாப்பிங்கிறான். யோசிச்சு பாருங்களேன், அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, நாம் எந்த காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். பெண்கள் சொல்லிய சிறு பிரச்சனைகள் இது, சின்ன சின்ன பிரச்சனைகள், சொல்லாத பிரச்சனைகள் 1000 இருக்குது. ஒரு குடும்பத்தை எப்படி நேர்த்தியாக கொண்டு போகணுன்னு எப்பனாச்சும் உங்கள் பாட்டிக்கிட்ட உட்காந்து கேளுங்க, தாத்தா பண்ண லீலைகள் என்ன, அதுலேருந்தெல்லாம் அவங்க எப்படி காப்பாற்றி குடும்பத்தை கொண்டு வந்தாங்க. அப்பா அம்மா கிட்ட உட்காந்து பேசுங்க, அம்மா கையை பிடிச்சி ஒரு நாளைக்கு கிஸ் பண்ணுங்க, மந்த்லி ஒன்ஸ்னாச்சும். இன்றைக்கி போங்க, இன்றைக்கி போய் உங்கள் அம்மா கையை பிடிச்சி கிஸ் பண்ணுங்க. அவ்வளோ உழைப்பினுடைய ரேகைகள் இருக்கவே இருக்காது, ரேகையே இருக்காது. நீங்கள் வந்து அவங்கள போய் இந்த தம்ப் இம்ப்ரெஷன் ஒன்று சொல்லுவாங்க, வச்சு பாருங்களேன், ரேகையே இருக்காது. தேய்ச்சி எல்லாம் போயிருக்கும். நான் பார்த்துருக்கேன். ஒரு தடவை நான் கல்லூரிக்கு போகும் பொழுது பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்கும்போது ஒரு அம்மா கையை பார்த்தேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் கேட்டேன், ஏன் உன் கை இப்படி இருக்குதுமா, ஒரே புண்ணாக இருக்குதே. அந்த அம்மா சொன்னாங்க, வேறு என்ன தாயி செய்ய, வயலில் நான் கை வச்சாதானே என் பிள்ளைங்க பசியாரும், நான் சேத்துல கை வச்சாதானே அதுங்க சோத்தில் கை வைக்கும் அப்படின்னாங்க. இது நிதர்சனமான உண்மை. நான் கிராமத்திலேருந்து வருகிறேன், எனக்கு தெரியும். ஒரு 15-20 நாளைக்கு அந்த சேத்துல நம்ம சாப்பிட்ற இந்த நெல்லுக்காக இப்படியே கையிலேயே பெராண்டி அந்த கல்லெல்லாம் எடுப்பாங்க, இந்த சின்ன சின்ன களையெல்லாம் எடுப்பாங்க, நிலம் ஃபுல்லாக எடுப்பாங்க, ஏக்கர் கணக்கில் எடுப்பாங்க. உங்களுக்கு அப்படி பயிற்சி வேணும்னா வாங்க எங்கள் தோட்டத்துக்கு, நாங்கள் உங்களுக்கு 1 வாரம் ட்ரைனிங், சும்மா பாருங்கள், நீங்கள் ஒன்றுமே செய்ய வேணாம். ஒவ்வொரு நெல் மணிக்கும் அவங்க அவ்வளோ உழைப்பை கொடுக்குறாங்க, புரியுதுங்களா? அதனால் இன்றைக்கு எனக்கு இது இல்லை அது இல்லை, இப்படி காஸ்ட்லியாக இல்லை அப்படி காஸ்ட்லியாக இல்லை சொல்லாதீங்க. லெஸ் இஸ் மோர். இன்றைக்கி நீங்கள் என்கிட்டருந்து எடுத்துகிட்டு போகணுன்னா ஒரு சில விஷயங்களை எடுத்துகிட்டு போங்க. நம்பர் 1, புத்திசாலி ஸ்திரீயாக இருக்கிறோமா. நம்பர் 2, லெஸ் இஸ் மோர். அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்சமே நிறைவானது. மினிமலிஸ்டிக்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க. இப்போ தான் எங்கள் வீட்டையும் நானும் இப்போ கழிச்சிக்கிட்டே இருக்கேன், பிளாஸ்டிக்கே இல்லாத ஒரு வீடாக மாற்றிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய திங்ஸை வச்சு என்ன செய்ய போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நல்ல வேளை இன்றைக்கி எனக்கு இங்கே ஷீல்டு தரலை. நான் யோசிப்பேன் அடிக்கடி எங்கள் வீட்டில் நிறைஞ்சிருக்கிற ஷீல்டை பார்த்து, நான் ஒரு வேளை நாளைக்கு தவறி போயிட்டானா இந்த ஷீல்டை என்ன செய்வாங்க என் பேரன் பேத்திங்க, யோசிக்கிறது உண்டு. அது நம்மளோட வரப்போகிறதில்ல. நல்ல அனுபவங்களை நீங்கள் வந்து சேகரிக்கணும், புரியுதுங்களா? நல்ல மனிதர்களை நீங்கள் சம்பாதிக்கணும். இப்போ ரீசெண்டாக இறந்து போன கவிஞர் நந்தலாலா அவங்களுடைய இதுக்கு போய் வந்தோம், சதீஷும் வந்திருந்தாப்புல. அவ்வளவு மக்கள், உதயநிதி ஸ்டாலின்லேருந்து ஜோசப் காலேஜ்லேருந்து அவ்வளோ பேர், கலெக்டர்ஸ் அத்தனை பேர் வராங்க. ஏன்னா பழகிறதுக்கு அவ்வளோ எளிமையானவர். ஊரும் வரலாறுன்ற ஒரு புஸ்தகம் எழுதியிருக்காருங்க, படித்து பாருங்கள். நமக்கே தெரியாத விஷயங்களை ஒரு அவ்வளோ 40 சாப்டரில் எழுதியிருக்காருங்க. இந்த மலைக்கோட்டையினுடைய வரலாறு, அதில் எப்படி அந்த பெண்கள் மங்கம்மா எப்படி ஆட்சி செஞ்சா, என்னென்ன ட்ரிக்ஸை யூஸ் பண்ணாங்க, எல்லாமே அதில் தகவல் கொடுத்துருக்கிறார். புத்தகங்களை நீங்கள் நண்பர்களாக்கி கொள்ளுங்கள். ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப வேணும். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தானான்னு மட்டும் நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. தாண்டி நம்ம நல்ல ஃப்ரெண்டாக நீங்கள் உங்களே நீங்கள் சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க, அது ரொம்ப முக்கியம். புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள். இந்த நல்ல நாளிலே பேசுவதற்கு அநேகமாயிரம் விஷயங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் அறிவு சார்ந்தவர்கள், தேடல் மிகுந்தவர்கள், பயணத்தில் வெற்றிகரமாக அடுத்தடுத்த அடியை எடுத்து வைப்பவர்கள். உங்களுக்கு ஏழ்மையும் வறுமையும் புதிது,
கஷ்டங்களும் நஷ்டங்களும் மிக தூரத்தில் இருக்கிறது. வாய்ப்புகளும் வசதிகளும் பெருக்கத்தில் இருக்கிறீர்கள். உங்களால் இந்த உலகத்தை நிச்சயமாக ஒரு அசைவுக்குள் கொண்டு வர முடியும். அடுத்த கட்டத்திற்கு உங்களால் மட்டுமே நகர்த்த முடியும். பெண் நினைத்தால் பெண்ணால் சாதிக்க முடியும். உந்து சக்தி அவளே, உற்பத்தி செய்பவளும் அவளே. பெண்ணிற்குள் ஆண் அடக்கம், பெண்ணிற்குள் ஆண் அடக்கம். ஏன்னா நம்ம தான் புறந்தள்ளுறோம் ஆணையும். அதனால் பெண்ணிற்குள் ஆண் அடக்கம். பெண்ணால் எதையும் சாதிக்க முடியும். ஆனால் அந்த சாதனைகள் அனைத்தும் சரித்திரங்களாக மாறட்டும். வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அவையிலுள்ள அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்கள். எந்நன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை, செய்நன்றி கொன்ற மகர்க்கு என்ற குரலுக்கு ஏற்ப இன்றைய உலக மகளிர் தின விழாவில் நன்றியுரை கூற எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர், கல்லூரி செயலர் தந்தை, முதல்வர், அனைத்து துறை பேராசிரியர்களுக்கும், என் மாணவ சகோதர சகோதரிகள் அனைவர் உட்பட இன்று கலை நிகழ்ச்சிகள் வழங்கிய அனைத்து மாணவர்களுக்கும், அவர்களை பயிற்றுவித்த ஆசிரியர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒளி அமைத்து தந்த தமிழண்ணா அவர்களுக்கும், வளாக பணியாளர்களுக்கும், மேடை அலங்கரிப்பு செய்த மாணவர்களுக்கும் என் சிறப்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. ಜನಗಣ ಮನ ಅಧಿನಾಯಕ ಜಯ ಗೆ ಭಾರತ ಭಾಗ್ಯ ವಿಧಾತ ಪಂಜಾಬ ಸಿಂಧ್ ಗುಜರಾಟ ಮರಾಠ ದ್ರಾವಿಡ ಉತ್ಕಲ ಬಂಗಾ ವಿಂಧ್ಯ ಹಿಮಾಚಲ ಯಮುನಾ ಗಂಗಾ ಉಚ್ಚಲ ಜಲಧಿ ತರಂಗಾ ತವ ಶುಭ ನಾಮೆ ಜಾಗೆ तव शुभ आशीष मागे गागे तव जय गादा जनगण मंगलदायक जय हे भारत भाग्य विधाता जय हे